Game on! Now game on with Kiko and get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play. நிம்மதியான தூக்கத்துக்கு தூக்க மாத்திரை, வயிற்று வலிக்கு சக்கர சூர்ணம் சாப்பிடுங்க. இன்றைய பிரேக்கிங் நியூஸ்: இந்தியாவுக்கு வரும் எண்ணெய் கப்பல் கரைக்கு வரதுக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. நம்பகமான ஆதாரத்தின் மூலமா 200 கேலன் எண்ணெய் திருடப்பட்டிருக்கு. எண்ணெய் திருடு போனதும் கடலில் மிதந்த கப்பலை இதோ நீங்களே பார்க்கலாம். பாருங்க, நல்லா கவனமா பாருங்க. எண்ணெய் இருக்கும் பொழுது தண்ணீரில் கப்பல் இருந்தது. எண்ணெய் திருடப்பட்டவுடன் கப்பல் தண்ணீருக்கு மேலே வந்தது. எண்ணெய் திருடு போகாமல் இருந்தால் கப்பல் மேலே மேலே வந்து விமானமாக மாறி மேலே பறந்திருக்கும். இது ஃபேக் நியூஸ் தான். கடல்ல போய் எப்படி எண்ணெயை திருட முடியும் சொல்லுங்க? உண்மையான நியூஸ் தான். இன்ஸ்பெக்டர் பாண்டா, நீங்க விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க? இந்த மாதிரி ஏற்கனவே 5 தடவை ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த எண்ணெய் ரொம்ப நாளா திருட்டு போகுதுன்னு சொல்லுங்க. என்ன புரிஞ்சுதா? ஆனா ஒரு சந்தேகம். நிறைய பேர் அந்த கப்பல்ல போயிருக்காங்க. யார் யாரையெல்லாம் சந்தேகப்படுறது? அங்க போய் நீங்க தான் கண்டுபிடிங்கல. இங்க நின்னுகிட்டு நியூஸ பார்த்து நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க. நான் உங்களை இங்க வர சொன்னது உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு தான். இன்ஸ்பெக்டர் பாண்டா, இந்த திருட்ட பத்தி எங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? நீங்க எல்லாரும் எத்தனையோ கேஸ புடிச்சு கொடுத்திருக்கீங்க. இப்ப இன்னொரு கேஸையும் படிங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க எல்லாரும் என் கூட வாங்க. ஷிப்பிங் பத்திரமா வந்து சேர உதவி பண்ணுங்க. ஓகே, அப்ப ஷிப்ல போறதுக்கு எல்லா ஏற்பாடையும் ரெடி பண்ணிடுங்க. Thank you very much பசங்களா. நான் இங்க டாப்ல இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன். ஷிப்போட கேப்டன் உங்களுக்காக ஷிப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆல் தி பெஸ்ட். அலைகள் அதிகமா தான் இருக்கு. வெல்கம். நான் தான் இந்த கப்பலோட கேப்டன். உங்களோட வரவுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். தேங்க்யூ. நீங்க எங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கீங்க. அலைகள்லாம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு பழக்கம் தான். கேப்டன், உங்க ஷிப்ல எத்தனை பேர் இருக்காங்க? 150. அலைகள் அதிகமா இருக்கு. சரி, ஓகே. ஆனா அலைகள் குறைவா இருக்கும்போது ஜனங்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? நாம இங்க இருக்கிற எல்லாரையும் கண்காணிச்சாகணும். எல்லாரும் மேலயும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஷிப்ல இருக்கிற யாரோ தான் திருடங்களுக்கு உதவி பண்றாங்க. ஆளாளுக்கு ஒரு இடத்துல இருங்க. அட, இப்படி படுத்துக்க கூடாது. ஷிப்புக்குள்ள வேற வேற இடத்துல இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? ஏய், நில்லுங்க. நில்லுங்க. என்ன பண்றீங்க? அலைகள் அதிகமா இருக்கு. இவங்க எல்லாம் திருடங்க தான். கையில கண்ணை பாத்தீங்கல்ல? நாங்க செக்யூரிட்டி கார்டுப்பா. இவன் தான் திருடன் கேப்டன். இவன் எங்களையே அட்டாக் பண்றான். அப்போ செக்யூரிட்டி திருட மாதிரி மூஞ்ச மூடிக்கிட்டு இருப்பாங்களா? இது கப்பலோட பிரச்சனை. இங்க இருக்கிற ஷீல ரொம்ப வாடை அடிக்குது. அதனால தான் காட்ஸ் மாஸ்க் போட்டுக்கிட்டு இங்க வேலை பாக்குறாங்க. ஓ, சாரி. ஏய், யார் நீ? ஷோ, மெதுவா பேசு. நான் ஒரு திருடன். அப்படியா? நாங்க உன்னதான் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். என்ன? நான் என்ன உன்னோட பேக்ஸைய ஓபன் பண்ணிட்டேன்? இல்ல, என்கிட்ட வேக்ஸ் எல்லாம் இல்ல. வேற யாராவது நீ திறந்திருப்ப. அப்புறம் எதுக்காக என்ன பிடிக்கணும்னு நினைக்கிற? ஏன்னா நீ என்னைய திருடுற. ஓ, உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஆமா, அதுக்கு தான் நான் உன்னை பிடிக்க வந்திருக்கேன். அது எப்படி என்ன ஈஸியா பிடிச்சிருவேன்? நான் தான் ஓடிடுவேனே. அட நில்லு திருடனே, நில்லு. இப்ப நீ தான் ஜெயிச்ச. பேசாம இங்க இருந்து போயிடு. ஓகே.
ஓய் நான் என்ன உன் கூட ரேஸ்க்கா வந்தேன், நான் உன்னை பிடிக்கிறதுக்காக வந்தேன். அப்படின்னா சரி, நான் மறுபடியும் வரேன், நீ என்ன மறுபடியும் பிடி. தட்ஸ் த கேம். Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play. ஓகே. ஜோர்தார் பிடி, அவன் தான் திருடன். ஏய் நில்லு. நீ திருடவா செய்யற? வா என் கூட. பப்பட், திருடங்களை பார்க்க சொன்னா நீ பைனாகுலர் வச்சு கடலை பார்த்துட்டு இருக்கியா? அட்ராசாக்கா, உன் நண்பன் மேல உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா? ரொம்ப நேரமா ஒரே டிஸ்டன்ஸ்ல அந்த ஷிப் நம்ம ஷிப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன புரிஞ்சுதா? ஓ, அது பேசஞ்சர் கப்பல். கடல்ல இந்த இடத்துல ரொம்ப நல்ல நல்ல மீன்கள் கிடைக்குமா? அந்த கேப்டன் என் கிட்ட சொன்னாரு. திருடனை பிடிச்சாச்சு. நீயா திருடனை பிடிச்ச? ஆமா, இவனே திருடன்னு சொல்லிக்கிட்டான். நீ எதுக்கு இப்ப மெதுவா பேசிக்கிட்டு இருக்க? ஏன்னா இவன் தான் என்ன மெதுவா பேச சொன்னான். ஐயோ, நான் உன்கிட்ட அப்போ மெதுவா பேசுன்னு சொன்னேன், என்ன யாராவது புடிச்சிட போறாங்கன்னு. இப்பதான் என்ன புடிச்சிட்டாங்களே, இப்பவும் எதுக்கு மெதுவா பேசுறேன்? அலைகள் அதிகமா இருக்கு சார், இது கடல், ஸ்விம்மிங் பூல் இல்ல. அலைகள் அதிகமா தானே இருக்க செய்யும். முதல்ல நீங்க வேலைய பாருங்க. அப்ப நீ ஒரு திருடன்னு ஒத்துக்கிறியா? என்னத்த திருடுன? காடு பாத்துட்டாரா, அதான் கடையை விட்டு ஓடி வந்துட்டேன். ஆமா, என்ன போலீஸ் துரத்திட்டு வந்தது. உன்னோட கேங்ல இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்க? கேங்கா? 5 லிட்டர் கேனை தூக்குறதுக்காக எதுக்காக கேங் வரணும்? 5 லிட்டரா? நீ எந்த எண்ணெயை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? கடையில என்னதான் பக்கோடா செய்யணும்ல, அதான் திருடுனேன். கடையில நின்னுட்டு இருந்த காடு பாத்துட்டான். ஓடனா போலீஸ் துரத்திருச்சு. அங்க இருந்து ஓடி நான் டாக்குக்கு வந்தேன். அதுக்கப்புறம் ஷிப்ல ஏறிட்டேன். அங்க இருந்து ஷிப்பும் நகர்ந்துருச்சு. நான் இங்க மாட்டிக்கிட்டேன். அட, இவன் ஒண்ணு பெரிய திருடன்லாம் இல்ல, வெறும் சில்லற திருடன் தான். என்ன புரிஞ்சுதா? நம்ம மேல வந்துகிட்டு இருக்கோம். ஷிப் வெயிட்லெஸ் ஆகி மேல வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன திருடு போயிடுச்சு? திருட்டு எல்லாம் போகல, திருடிக்கிட்டு தான் இருக்காங்க. கேப்டன், சீக்கிரம் டைவிங் கியர்ஸ கொண்டு வாங்க. ஹனி, பப்பட், ஜோர்தார், சீக்கிரம் போட்டுக்கோங்க. நம்ம கடலுக்குள்ள போகணும். என்ன ஐடியா பாத்தீங்களா? கடலுக்கு அடியில இவங்க எண்ணெய பேரல் பேரலா திருடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எங்க போயிட்டு இருக்காங்க? ஒரு திருடன் ஓடுனான்ல, அவன் சொல்லுவாமா? வாங்க, நாம அதை கண்டுபிடிக்கலாம். கேப்டன், நீங்க இந்த போட்லயே எங்களை ஃபாலோ பண்ணி வாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் பாண்டாக்கும் தகவல் கொடுத்துருங்க. என்ன புரிஞ்சுதா? பப்பட், இது அதே ஷிப் தான். நம்ம ஷிப்பை ஃபாலோ பண்ணுச்சுல, இது அந்த திருடங்களோட ஷிப்பா தான் இருக்கும். அட, கோடி ரூபாய்க்கான வேலை முடிஞ்சு போச்சுப்பா. மீன் சட்டுன்னு சிக்கிடுச்சுல.
யார் நீங்க? மீன் சட்டுன்னு சிக்கிடுச்சுல. நாங்க மீன் வாங்குறதுக்காக வரல, உன்னை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். எண்ணெய் திருடனே. காட்ஸ். இப்படி கூப்பிட்டா யார் காதுல விழும்? நான் கூப்பிடுறேன் பாரு. காட்ஸ். டாங்கி என்னடா பண்ணிட்டு இருக்க? நீங்க எல்லாம் மாட்டிக்கிட்டீங்கப்பா. மீன் சட்டுன்னு சிக்கிடுச்சுல. நாங்க மாட்டிக்கல, மாட்டிக்க போறது நீங்க எல்லாரும் தான். இவங்களை பிடிங்க. அவனை சுத்தி வளைங்க. எங்க தப்பிக்க பாக்குற? இந்த திருட்டு மீனை சட்டுன்னு சிக்க வச்சுட்டோம்ல. யாரும் அசையாதீங்க. அலைகளை அசையாம இருக்க சொல்லவா முடியும்? வாவ், அலைகள் அதிகமா இருக்கு. அது கடல்ல தானே அதிகமா இருக்கு. இருந்தாலும் இவனை நாங்க அலைக்கா பிடிச்சிட்டோமே. இன்ஸ்பெக்டர் பாண்டா, இவன் தான் அந்த திருடன். ஃபிஷிங் கம்பெனி வேஷத்துல எல்லா எண்ணெயும் திருடி இருக்கான். அதோட ஆதாரம் கீழே இருக்கு. தண்ணிக்குள்ள எண்ணெய் நிரப்பப்பட்ட பலூன் இருக்கு பாருங்க. தேங்க்யூ. இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. மீன் சட்டுன்னு சிக்கிடுச்சுல. அலைகள் அதிகமா இருக்கு. ஆனா நீங்க சொல்ற கவிதை ரொம்ப ஆபத்தானது, என்ன புரிஞ்சுதா? ஆமா, உங்க பொண்ணான வாயை பார்த்து அவன் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துட்டான். இவனுக்கு மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிக்கினது மீன் இல்ல, அவன் தான் தெளிவா விளங்கிடும்.